ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான தொழில்கள் தெரியாது. பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு ஒரு சிலர் கேட்குறீங்க, ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் நிறைய ஆல்ரெடி நம்மளோட சேனலில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வீடியோஸ்க்கு மேலே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 700க்கு மேலே இருக்கும். மீடியம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிட்ட மீடியம் நார்மல் ஒரு பர்சன்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்ற நேமே நான் அதுக்கு தான் சூஸ் பண்ணேன். யார் வேணாலும் பிஸ்னஸ் செய்ய முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத செஞ்சு தான் ஆகணும். அதுவும் பிஸ்னஸ் தான் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆடியன்ஸும் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேக்குள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் சொல்லுங்கள், ஒரு 10 லேக்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோர் கணக்கில் சொல்லுங்கன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. பட் ஒரு 5 லேக்குள்ளே சொல்லுங்கள், 10 லேக்குள்ளே சொல்லுங்கள், ரெகுலர் இன்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஐடியாஸும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்காக இதுதான் சொல்லணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் பிஸ்னஸையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதையும் சொல்கிறேன். ஸோ இது என்ன, இது எப்படி 6 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுன்றதை பார்த்துலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஸ் பைப், அதாவது செக்ஷன் ஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம வாஷ் பேஷனுடைய பைப்பு, வாஷ் பேஷன் கீழே ட்ரைன் பைப் போகுது இல்லையா, அது. அப்புறம் மெடிக்கல் ஆக்சிஜன் பைப்பு, நமக்கு மெடிக்கல் லைனில் யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய அவுட் பைப் இருக்கும் பார்த்தீங்களா, அது. அப்புறம் ஏசியில் யூஸ் பண்ணக்கூடிய அவுட் பைப்பு, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பைப்பும் மேக் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம், ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு டிமாண்டுன்றது எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா, நம்ம ஊருங்கள்லேருந்து இந்த ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு இதோடைய டிமாண்ட் அதிகம். அதே போல் சைனாலேருந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு நம்ம ஊரில் இதோடைய டிமாண்ட் அதிகம். ஸோ டிமாண்ட் பொறுத்த அளவுக்கு என்னென்னா, ஏன் நம்ம ஊரில் இருக்க ப்ராடக்ட் நம்மளுக்கே கொடுக்காம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நம்மளுக்கே கொடுத்தா ஒரு பைப்பு மீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் உங்களுக்கு 150 ரூபா வரும் இது. ஆனால் நம்ம வெளிநாட்டுக்கு அதை அனுப்பும் போது அதை அப்படியே ட்ரிபிள் உங்களுக்கு 500 ரூபீஸ் 600 ரூபீஸ் ஒரு மீட்டருக்கு சேல்ஸ் பண்ண முடியும். அதுதான் ரீசன். அதே போல் சைனாலேருந்து ஏன் வாங்குறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு 150 ரூபானா அங்கேருந்து வாங்கும்போது நம்ம 40 ரூபா 50 ரூபாக்கே வாங்கலாம். ஆனால் அது வித்தின் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளே போயிடும், கேரண்டியாக அது கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் விஷயம். நான் அது பாயிண்ட் பிளாங்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆக்சிஜனுக்கு யூஸ் பண்ணுறது, ட்ரைனேஜ், சிங்க், அப்புறம் வாட்டர் சப்ளைஸ்க்கு நிறைய இடத்துல பண்ணுவாங்க இல்லைங்களா? க்ரீன் கலர் பைப்பு, ஃப்ளெக்சிபிள் பைப்பு, வாஷிங் மிஷின் 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர்க்குள்ளே கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கணுங்க இந்த மாதிரியான பைப்ஸை. ஸோ இது நான் பிராண்டட், இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் இப்படி இதுக்கு பேர் சொல்லி தான் கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. ஹார்ட்வேர்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் பைப்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்களே. ஸோ ஈஸியாக அவைலபிலிட்டி இருக்கக்கூடியது தான். அதே போல் ரா மெட்டீரியல் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, அந்த பிவிசி கிரானுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிரானுவல்ஸ் தான் உங்களுக்கு தேவை, ரா மெட்டீரியல்ஸ் தான். ஸோ ரா மெட்டீரியல் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் தொடங்கணும் அப்படின்னா எப்படி நம்ம தொடங்க முடியும்? ஒரு ட்ரைனிங் எதுவுமே இல்லாமல் இந்த பிஸ்னஸ்லாம் நம்மளால் தொடங்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இதுக்கு மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸே அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு மிஷின் வாங்குற இடத்துல எல்லாமே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. எனி கலர்ஸ், அதாவது நீங்கள் என்ன டைப் ஆஃப் கிரானுவல்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைப் ஆஃப் பைப் தான் நம்ம இங்கே மேக் பண்ணி வரும். மேக்ஸிமம் இதில் ரொம்ப கலர்டு பைப்ஸ்லாம் ஒன்றும் வராது. பிளெயின் ஒயிட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வரும். ஸோ இதுதான் காமன் கலர்ஸாக இருக்கும். சம்டைம்ஸ் ப்ளூ வரும். ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். 1 இன்ச்சிலேருந்து 10 இன்ச் வரைக்குமே பைப்போடைய சைஸ் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். எல்லா டைப் ஆஃப் ஃபோர்ஸஸுமே ஒரே மிஷின்லேயே பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மிஷின் அப்படின்னே சொல்லலாம். இண்டஸ்ட்ரியலில் கமர்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு மிஷினோடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 12 லட்ச ரூபாங்க. ரா மெட்டீரியல் ஒரு 5 லேக்ஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா தாராளமாக நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் இன்கம் அப்படின்றதே இதில் ஏர்ன் பண்ணிட முடியும். அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஈஸியான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை ட்ரைனிங் பொறுத்தளவுக்கு மிஷின் சப்ளையர்ஸ், அதாவது நம்ம மிஷின் வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நமக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே போல் ரா மெட்டீரியல் ரெஃபரன்ஸ், எங்கேருந்து ரா மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்ற ரெஃபரன்ஸும் நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ யாரும் மிஷின் வாங்கி எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஸோ எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் மிஷின் நம்ம ஒரு நாள் அங்கே போய் அங்கே ட்ரைனிங் அவங்க எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுவாங்க. அந்த ஒரு நாளே
போதும் நமக்கு மேக்ஸிமம் இதை பற்றியான கற்றுக்கிறதுக்கு. ஸோ இதுக்குன்ட்டு ஒரு பர்சன் நீங்கள் எம்ப்ளாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது கமர்ஷியலாகவும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல்னு சொல்லலாம். ரெசிடென்ஷியல்னால் நம்ம வீட்டுங்களில் சிங்க்குக்கு, இந்த ஏசிக்கு, அப்புறம் வாஷிங் மிஷினுக்கு, இந்த மாதிரி எல்லா இடத்துங்களுமே நமக்கு பயன்படுத்தக்கூடாது. இண்டஸ்ட்ரியல் பொறுத்தளவுக்கு இந்த வாட்டர் ட்ரெயின் அவுட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும். ஸோ இது கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங் பண்ணியே தான் ஆகணும். எல்லா பிராண்டட் கம்பெனிஸ் கூடயும் ஒரு பைப்புன்றதை கொடுப்பாங்க. ஆனால் அந்த பைப்பு ஒரு 6 மாதம் வரைக்கும் தான் நமக்கு வரும். கடைகளில் போய் திருப்பி நம்ம பைப் வாங்குறோம் அப்படின்னா பிராண்டட் அப்படின்னு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. பிராண்டட்னா நார்மலாக இந்த லோக்கல் பிராண்ட்ஸ்லேயே ஏதாச்சும் ஒரு பிராண்டட்னு ஒருத்தங்க பேர் போட்டு வச்சிருந்தா அதை தான் நமக்கு கொடுப்பாங்க. அதே போல் அசம்பிள்டு இந்த ஹோஸ் மேக்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 லட்ச ரூபா சொன்னேன் உங்களுக்கு. ஸோ இந்த மிஷின் நம்ம எப்படி வாங்குறது, இவ்வளோ விலையா இருக்கேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆக்சிஜன், மெடிக்கல் ஆக்சிஜன் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், மெடிக்கல் ரிலேட்டட் பண்ணுறோம் ஏதாச்சும் ப்ராடக்ட்னாலே நமக்கு வந்து நிறைய சப்சிடிஸும் லோன்ஸும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் இந்த கோவிட் வந்தப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம். நிறைய இடத்துல வந்து இதுக்கு நிறைய வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னு அந்த பேஸ் பண்ணி நம்ம லோன்ஸ் எல்லாமே வாங்கலாங்க. மெடிக்கல் ஓஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம எம்எஸ்எம்இலேயே வந்து இந்த ஆக்சிஜன் ஓஸே வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் பிளான் நம்ம கொடுக்கும்போது நம்ம ஆக்சிஜன் நம்ம மெடிக்கல் சப்ளை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றதே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக புரியும் நம்ம அப்படி சொன்னோம் அப்படின்னா. ஸோ நம்மளால் வந்து ஈஸியாக இந்த மாதிரியான பிஸ்னஸ் லோன்ஸ் வந்து வாங்க முடியும். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு இந்த பிஸ்னஸில் 1 lakh கிட்ட நம்ம ரா மெட்டீரியல் இனிஷியலாக நம்ம சொல்கிறேன், நான் 1 லட்ச ரூபா ரா மெட்டீரியல் வைக்கிறீங்கன்னா 60,000 ரூபா வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியுங்க. 10 லட்ச ரூபா நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்குன்னா 6 லட்ச ரூபா வருமானம். ஒரே ஒரு மிஷின் தான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் ஓஸ் உங்களால் பண்ண முடியும். ரெகுலரான இன்கம், மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு. ஏன்னா டிமாண்டுன்றது எப்பயுமே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க, வெளியில் எல்லா ஊரையும் விட்டுருங்க. தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து குஜராத், மும்பை, டெல்லி இந்த மாதிரி இடத்துங்கள் தான் வரும். மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டாலே குஜராத்தில் மெயினாக நிறைய இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ஊருங்களில் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லையா, நம்ம ஊரில் வந்து கிளினிக்ஸ் இல்லையா, நம்ம ஊருங்களில் வந்து டீலர்ஸ் இல்லையா, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் சப்ளை எங்கேருந்து வருது, நார்த் இந்தியாவிலேருந்து தான் வருது. நார்த் இந்தியாவிலேருந்து வருதுன்னா ஒரு மீட்டர்னு கணக்கு எடுத்துக்கோங்க, 150 ரூபா ஒரு மீட்டர் ஆவரேஜான ப்ரைஸு. நம்ம 150 ரூபாய்க்கு வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வாங்கிறதே அவங்க 80 ரூபா 90 ரூபா இந்த ரேட்டு தான் இருக்கும். பேலன்ஸ் வைக்கிற இந்த 60 ரூபா என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு, லேபர் அதை எடுத்து போடுறாங்க பார்த்தீங்களா லக்கேஜ், அந்த லேபர்து இந்த இடத்துல வந்து சேர்றது, இதெல்லாம் சேர்த்து தான் அந்த பைசாவே ஏறும். ஸோ அவங்க 150 ரூபா கொடுத்து அங்கே வந்து டன் கணக்கில் இந்த பைப்பு வாங்குறதுக்கு நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 110 ரூபா, அதை விட ஒரு 40 ரூபா கம்மினா அப்போ உங்ககிட்ட வாங்காமல் யார்கிட்ட வாங்குவாங்க? உங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஆக்சிஜன் பைப்ஸு, ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து இவ்வளோ பீசஸ் தேவை, 100 பீஸ் தேவை, 200 பீஸ் தேவை உங்களுக்கு 5 மீட்டரில் அப்படின்னா நீங்கள் ஒரு 40 ரூபா கம்மியான இருக்கிற இடத்துல வாங்குவீங்களா? எங்கே வாங்குவீங்க? ஒரு வாட்டி வாங்குறவங்கன்னா கூட பரவாயில்ல சரின்னு சொல்லிட்டு 150 ருபீஸ் கூட வாங்கிடுவோம். ஆனால் ரெகுலராக வாங்கக்கூடிய வியாபாரிகள் வந்து எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே தான் வந்து வாங்குவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை உருவாக்கணும். அது எப்படி உருவாக்கணும்னா மார்க்கெட்டிங்கில் தான். ஸோ டீலர்ஸை நீங்கள் பிடிக்கணும். டீலர்ஸ்க்கு பெஸ்ட் மார்ஜின் அப்படின்றத கொடுக்கணும். டீலர்ஸ்க்கு ரொம்ப வந்து சுலபமான விஷயம்தான். ஏன்னா இப்போ டீலர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு மெடிக்கல் ரெப்பு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாத்திரையை பொறுத்தளவுக்கு பிராண்டிங் வச்சு கேட்குற அளவுக்கு வந்துட்டு மாத்திரையில் நிறைய மக்கள் வந்திருக்காங்களா அப்படின்னா நிறைய மக்கள் வரல. மாத்திரையை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவாங்க, டாக்டர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை போய் காட்டுவாங்க. அந்த நேம் தான் இருக்கணும், அந்த நேம் இருந்தால் தான் வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு பிராண்டிங்னு பெருசாக ஒன்றும் ஐடியாஸ் இல்லை. ஆனால் மெடிக்கல் ரிலேட்டடில் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வாங்குவாங்க. ஸோ டாக்டர்ஸ் கிட்ட தான் போயிட்டு மெடிக்கல் ஃபஸ்ட்டு பேசுவாங்க. பேசும்போது டாக்டருக்கு தெரியும் இதுக்கு பிராண்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ மார்ஜின் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து ஒரு ரெப்புக்கும் கிளினிக்ஸ்க்கும் அது வந்து அஃபோர்டபுளாக கிடைக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஏன்னா இதுக்கு வந்து பிராண்டிங் பார்க்க போகிறது கிடையாது. எல்லாருமே வந்துட்டு பைப் அப்படின்னா ஆக்சிஜன் பைப்னா அப்படியே தான் வாங்க போகிறாங்க. ஆக்சிஜன் பைப்பில் இந்த பிராண்டு கொடுங்க அப்போ தான் அது நல்லா மூச்சு விட முடியும் இப்படி கேட்பாங்களா? யாருமே கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து மெடிக்கல் ரெப்பால் ப்ரொமோட் பண்ண முடியும் டீலர்ஸ்னால. ஆனால் நீங்கள் மார்ஜின் கொடுக்கணும். இல்லைனா அவங்க உங்ககிட்ட சாக்கு தான் சொல்லுவாங்க, இல்லை இது போகாது ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரிலாம். ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான புதுசாக இருக்கிற தொழில் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கொஞ்சம் புதுசாக இருக்கிற தொழில். இந்த மாதிரி புதுசாக இருக்கிற தொழிலை எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு மெடிக்கல் லைன்லேயே நீங்கள் இருக்கீங்க, அது ரிலேட்டடாக எதனா பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் சிலிண்டர் நான் சொல்லியிருப்பேன்.
எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, பெரிய பெரிய பிளான்ட் வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்ச ரூபாலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிற அந்த பிஸ்னஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஆக்சிஜன்ஸ், அதுக்கு வந்து ஒரு 10 lakhs இருந்தாலே போதும். போர்ட்டபிள் ஆக்சிஜன்ஸ் இந்த கோவிட் வந்தப்போ நிறைய பேர் வந்து சஜஸ்டே பண்ணாங்க போர்ட்டபிள் ஆக்சிஜன்ஸ் வீட்லேயே வச்சுக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி பிஸ்னஸ். இன்னொன்று ஆக்சிஜன்ஸ், போர்ட்டபிள் ஆக்சிஜன்ஸ் அந்த மிஷின்ஸ் வச்சுட்டு ஆக்சிஜன் மட்டும் ஃபில் பண்ணி வாங்கிட்டு வர்றது, நம்ம ரெண்டல் பேஸில் விடுறது. இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட்லேயே நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ ஒரு பிஸ்னஸ் பிளான் ப்ராப்பராக வச்சுட்டு பேங்கிங்கில் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்குலாம் லோன்ஸ் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டோட சப்சிடிஸும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் சொல்லாதது எதனா உங்களுக்கு டவுட்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது புது ஒரு பிஸ்னஸ் பற்றி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அதை பற்றியான ஐடியாஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.